தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784515549 மற்றும் 9698851127. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிதா வந்திருக்கிறாங்க. அனிதா வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம் மேம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது, பிகாஸ் ஐம் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ எனக்கு புரியும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ கேனாட் ரீட் ஆர் ரைட் தமிழ். பட் நான் ஆக்சுவலாக ஐ ஹேட் ஸ்கின் அலர்ஜி, met with so many doctors. But எனக்கு only thing, when I apply the cream, I used to see the results. But later on, it used to come back again. The allergy used to retain, persistently it used to retain. But then I thought, okay, let me try something else. So I thought, let me try acupuncture. So with less hopes only I came, because எனக்கு தெரியல, I thought one needle what it will do, ஒன்றும் பெருசாக என்ன ஊசி மாதிரி ஒன்று குத்துவாங்க, that will not do any effect in the body ன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். But it had great effects actually. I realized how far it is working. Now I have completely stopped all the medicines, the creams, everything I have stopped. Apart from the needle therapy, they are teaching us home remedies also. மேம் வந்து எங்களுக்கு நிறைய ஹோமில் வந்து எப்படி நம்ம வந்து அதை க்யூர் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபுட்டு, ஒரு ஹேபிட் மாற்றி யோகா முத்ரா சொல்லி தராங்க. டச் தெரப்பி இருக்குது, யூ கேன் டச் அண்ட் டச் த பாயிண்ட்ஸ், யூ கேன் கிவ் டச் டு த பாயிண்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஹீல் யுவர் பாடி. ஸோ இட் இஸ் லைக் ஐ எம் பிகமிங் மை ஓன் டாக்டர், லைக் ஐ கேன் க்யூர் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஈவன் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை சன், ஹீ இஸ் ஆல்சோ நாட் கீப்பிங் வெல், மீன்ஸ் ஐ நோ இஃப் இஸ் ஹேவிங் கோல்ட் வேர் ஷுட் ஐ டச், or else if I have any doubt I give a call to ma'am சொல்வாங்க இங்கே டச் கொடுங்க, this point you touch. It is helping out very well. My son's cold, fever, everything I am only taking care. I am not going to the hospital. And even my pulse, I can check my pulse every day. I can know what part is not working properly, what needs to be done, what I have to change in my diet. Everything is happening in a day-to-day life. It has helped very much. Ma'am is what to say, she has helped me in many ways. இவங்க இல்லைன்னா ஐ டோன்ட் நோ வெதர் மை ஸ்கின் ப்ராப்ளம் வுட் ஹவ் கான் ரெக்டிஃபைட் ஆர் நாட். இப்போ வந்து ஐ கேன் சி மெனி ரிசல்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர் ஆர் ஆல்சோ ஹாப்பி, பிகாஸ் மை ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ இது நிறைய பேருக்கு தே டோன்ட் நோ, ஒரு நீடில் போட்டால் என்ன ஆகிடும், தே திங்க் லைக் தட். பட் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரியலி பெனிஃபிஷரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் யூ கேன் ரெக்கமெண்ட் தெம். நானுமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன், பட் ஐ ஜாயின் த கிளாஸஸ். I could see the results. I thought, okay, fine, let me learn it. So I joined the classes and I'm learning many things day by day. So எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, let them also get beneficiary by such treatments. Thank you so much. Thank you. Thank you ma'am. நிறைய விஷயங்கள் அனிதா வந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாக சரியாகும். நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி சரி பண்ணுற மாதிரி இருக்கும், டான்சில் சரி பண்ணுற மாதிரி, தைராய்டு சரி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே நிறைய அக்குப்புள்ளிகள் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து டச் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகும். அப்போ ஸ்கின் அலர்ஜி எல்லாம் அருமையாக சரியாகும். பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் வந்து நார்மலுக்கு வரும். அப்புறம் மேம் இஸ் டீச்சிங் அஸ் நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ தே ஆர் டீச்சிங் அஸ் அட் ஹோம். நம்ம எப்படி வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கலாம், if there is any impurities in the blood you get skin allergy. So அதை எப்படி detox பண்ணலாம், constipation எப்படி வந்து you can reduce at home without coming to the clinic. Also you can do all these things at home. It will rectify your health அப்படிங்கிறதும் she's teaching us. That is also beneficiary for us. ட்ரீட்மெண்ட்னா சும்மா மற்ற டாக்டர் மாதிரி இது சாப்பிடுங்க 1 week கழிச்சு வாங்க 10 days கழிச்சு வாங்க அப்படி இல்லை. நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் வீட்லேயும் போய் இதை பண்ணுங்கள், யூ கேன் see the results அப்படிங்கிறதுமே மேம் வந்து she's teaching.
teaching us. So அதுமே வந்து it is from inside we are getting healed and from outside also we are getting healed. Thank you so much ma'am. Thank you for the help. பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சமையலறையில் என்னென்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து மருந்து. அதை வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னாலே போதும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிட்டோம்னா போதும். நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டிங்கனாலே வேறு எதுவுமே உடம்புக்கு தேவைப்படாது. அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். இப்போ மாம்பழ சீசன், பலாப்பழமெல்லாம் சீசன் பார்த்திங்கன்னா அப்போ இந்த டைமில் அந்த மாதிரியான பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த காய்கறிகளும் அப்படி தான். நாட்டு காய்கறிகள் நமக்கு எல்லாமே நிறைய கிடைக்கிது. நம்ம வந்து அதை தேடுறதில்லை. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கிது. நிறைய சந்தைகள்ல இருக்குது. கோயம்புத்தூரில் கூட சந்தைகள் எல்லாமே இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுரக்காயினாலும் அந்த உருண்டையாக இருக்கும், பானை மாதிரி இருக்கிற சுரக்காயெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது. அரப்பு இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிது. நம்ம தேடுறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஒவ்வொன்றையும் தேடி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக அதை உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்பு வந்து அருமையாக சரியாகும். நம்ம பூமியே பார்த்தீங்கன்னா இயற்கையாக காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நிறைய ஒரு ஊர் தான் நம்ம ஊரெல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. அப்போ வந்து அதை வந்து கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு நோயுமே வராமல் உடம்பு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த அக்குப்புள்ளிகள் அப்படிங்கிறதும் இயற்கையாகவே நம்ம பிறக்கும்போது இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது, எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. உள்ளுறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி புத்துணர்ச்சியோட நோய்கள் வந்து சரியாகும். ரொம்பவே முடியாமல் ரொம்ப டயர்டாக அவ்வளோ கஷ்டத்தோடு வருவாங்க. போகும்போது வந்து தலை நிமிந்து தெம்பாக போகிறத பார்ப்போம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண உடம்பு வந்து அவ்வளோ எனர்ஜி ஆகும். நம்ம உடம்புல உயிர் சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கும். அந்த உயிர் சக்தி ஓட்ட பாதைகளில் தான் அந்த அக்குப்புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த புள்ளிகளை தூண்டி விடும்போது அவ்வளோ அருமையாக சரியாகும். இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஆனால் WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உலக நாடுகள் ஃபுல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா மற்றபடி வந்து எதையுமே வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. செல்ஃபாக வந்து அவங்கவுங்களுக்கே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் கொடுத்து சரி பண்ணிக்குவாங்க. இது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான மருத்துவம். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து அக்குபஞ்சர், கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு உள்ளங்கைகளில் புறங்கைகளில் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, யோகா, அப்புறம் முத்திரைகள் சொல்லித்தரது, அந்த மாதிரி சீடு தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம இயற்கையாக எந்தெந்த வகையில் குணப்படுத்த முடியுமோ அது எல்லாமே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், இந்த வைட்டமின் A, B இதனால் குறையிறதுனால என்னென்ன நோய்கள் வரும், அப்போ அதுக்கு எந்தெந்த உணவுகள் எடுக்கணும், புரதச்சத்து இப்போ முடி கொட்டுறது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா புரதச்சத்தெல்லாம் குறைவாக இருக்கும். அப்போ அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லித்தருவோம். இப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக வீட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எந்த ஒரு நோயும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், இந்த டான்சில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டான்சில் தொந்தரவெல்லாம் இருக்குது. அப்போ அது இந்த பாயிண்ட்ஸை வந்து ரெகுலராக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்படியாக அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அதுக்கு வந்து சுஜோக் தெரப்பி மெத்தடில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கனாலே அந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம். டான்சிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விரிஸ்டோட கிரீஸ் மணிக்கட்டு ரேகையோட மேலே ஓரத்துலேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு இந்த இடத்துல வச்சிங்க. இப்படி வைங்க. வச்சிங்கன்னா இந்த இடத்துல LU8 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து தொண்டைக்கு எனர்ஜி பண்ணுற பாயிண்ட்டு. இதில் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. பண்ண இந்த டான்சில் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்குங்க. விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு அதில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 மிளகு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு தொண்டை பகுதியை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த ரேகையிலிருந்து, அதாவது மொதல் ரேகை முடிகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த இடத்துல இது படுற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இந்த 2 மிளகும் ஒன்று கீழே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க.
இன்னொரு டேப் கூட போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா நமக்கு தொண்டையில் வந்து எனர்ஜியாக ஆரம்பிச்சிடும். டான்சில் இந்த மாதிரி சத வளர்ச்சி எல்லாம் இருந்தால் கூட படிப்படியாக சரியாகும். குழந்தைகளுக்கெல்லாம் இருந்ததுன்னா டெய்லி ஒட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருந்தா போதும் குழந்தைகளுக்கு. பெரியவங்களாக இருந்தால் ஒரு 5 மணி நேரம் வச்சுருக்கலாம். நைட் ஒட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா கூட காலையில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மிளகு வைக்கும்போது சூடாகும், அதனால் வந்து வெந்தயத்தை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 2வது ரேகையிலேருந்து 3வது ரேகை வரைக்கும் படுற இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ அங்கே மிளகு வைக்கும்போது ஹீட் ஆகும், அதனால் நம்ம வந்து இந்த ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி வெந்தயத்தை வச்சு ஒட்டிடணும். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ட்ரையாக இருக்கிற சீடு வைங்க. கீழே விழுகாத மாதிரி 2-3 டேப் போட்டு கரெக்டாக பேக் பண்ணிடுங்க. அப்பப்போ ஞாபகம் வர்றப்போ இது எல்லாமே டச் பண்ணிக்கணும். இப்படி அழுத்தி விட்டுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு வச்சாலும் நல்லா இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கூட இந்த மிளகு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் வைங்க. 48 டேஸ் ஒரு மண்டலம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டான்சில் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.